ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விதமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாக்கி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விதமாக உண்மையான தாய் யார்? நல்ல அருமையான ஒரு செய்தி. உண்மையான தாயார் யார்? Who is the real mother? உண்மையான தாயார் என்ற தலைப்பில் நாம் இந்த நாள்ல நல்ல ஒரு செய்தியை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். உண்மையான தாயார் யாருன்னு சொல்லி கேட்டாவே நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டு இருப்பீங்க, என்னுடைய தாய் தான் ஐயா உண்மையான தாய் என்ற ஒரு குரல் தொனிக்கென்று கூட நினைக்கிறேன் நான். ஏனென்றால் அந்த அளவுல உலகத்துல இருக்கிற அத்தனை தாய்மார்களுக்காக நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஏனென்றால் தன்னுடைய பிள்ளைகளை எந்த அளவுல அவர்கள் வளர்த்து ஆளாக்கி தாம் பிள்ளைகளுக்கு உண்மையான தாயா, தன்னுடைய கணவனுக்கு உண்மையான மனைவியா, தான் புகுந்த குடும்பத்துல உண்மையான மருமகளா, உண்மையான குடும்ப பெண்ணாக, உண்மையான மகளாக இந்த உலகத்துல வாழ்கிற அத்தனை பேர்களுக்கும் மீண்டும் என் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, உண்மையான தாய் யார் என்று அற்புதமான இந்த நல்ல ஒரு பாடம் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதை குறித்து மறந்து விடக்கூடாது. பேர் சொல்லப்படாத ஒரு பக்தனுடைய தாயாரை குறித்து பைபிள் அழகாக சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் படிக்கிறோம். பேரே இல்லை, பட் ஆனாலும் பிள்ளைய வளர்த்திருக்கிறாங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்திருக்கிறாங்க, அற்புதமாக கிருபையாக தேவனுக்காக சாட்சியா வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நற்பண்புகளையும் நற்கிரிகளையும் அவருடைய நற்குணங்களையும் பைபிள்ல எழுதப்படவில்லை. பட் தனக்கு பிரியமான ஒரு மகனை அந்த தாய் நிறைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி வளர்த்ததுனால அந்த தாயை குறித்து தான மகன் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்க. சங்கீதம் 116 சங்கீதம் வசனம் 16 வசனத்துல அழகாக சொல்லப்படுகிறது. சங்கீதம் 116 சங்கீதம் 16 வசனம், கர்த்தாவே, நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவுத்து விட்டீர். என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு. இந்த இடத்துல என்ன சொல்லுவாரு? உமது அடியன் நான், உமது அடியல். அப்போ தன்னுடைய தாயை குறித்து, உம்முடைய அடியலுடைய மகன் நான், தாயை குறித்து ஆண்டவர் இடத்துல பேசுகிறத பார்க்க, உமது ஊழிக்காராக்கிய உமது அடியாளின் மகன் நான் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார், சொல்லிக் கொள்ளுகிறார். ஆண்டவர் நோக்கி அந்த வார்த்தையை கூறுகிறார். சங்கீதம் 86 சங்கீதம் 17 வசனம் கூட பாருங்களேன். சங்கீதம் 86 சங்கீதம் 16 வசனம், 86:16, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், உமது வல்லமையும் உமது அடியனுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். ரெண்டுமே தாவீதின் சங்கீதம் தான் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த சங்கீதங்களுக்கு கூட கோராகின் சங்கீதங்கள் நிறைய வரும். நீங்க 42 இருந்து சில சங்கீதங்கள் எல்லாம் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு நன்றா தெரியும். கோராகின் சங்கீதம், கோராகின் புத்திரர்களுடைய சங்கீதம். அவங்களுடைய தாய் கூட அந்த அளவுல அந்த பிள்ளைகள் சந்ததிகள், ஏனென்றால் கோராகு அவங்க வனாந்தரத்தில் அழிந்தார்கள். ஆனா அவங்களுக்கு பிற்பாடு அவங்க சந்ததி சிலரை ஆண்டவர் உயிரோடு வைத்தார். காரணம் என்னவென்றால் சாட்சியாக, அநேகருக்கு முன் உதாரணமாக, எச்சரிப்பாக, எடுத்துக்காட்டாக, எக்ஸாம்பிளாக
ஆண்டவர் அந்த குடும்பத்தை, அநேக குடும்பங்களுக்கு தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காதே, ஊழியக்காரர்களை எதிர்த்து நிற்காதே, தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தன்னுடைய கோராகின் சந்ததியை, பின் சந்ததியை சாட்சியாக வைத்தார். அவர்கள் பெற்றோர்கள் கூட போதித்திருக்கிறார்கள், பெயர்கள் இல்லை. எனவே உண்மையான தாய் யார் என்றால், தாம் பிள்ளை ஆண்டவருக்காக வளர்க்கிற தாய். உண்மையான தாய் யார் என்றால், தாம் பிள்ளைகளுக்காக தியாகம், தாம் பிள்ளைகளுக்காக அநேகவற்றை தியாகம் செய்கிற தாய்மார்கள். சொல்லுவாங்க, கணவனுக்காக வயிற்றை கட்டுவாங்க, பிள்ளைக்காக வாயை கட்டுவாங்க. கர்ப்பமான உடனே எதை சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிட வேண்டும், எவைகளை அவர்கள் உட்கொள்ள வேண்டும், எவைகளை உட்கொள்ளக்கூடாது, எந்த பக்கமாக சாய்ந்து அவர்கள் படுத்து உறங்க வேண்டும், அவர்கள் எழுந்திருக்கும் பொழுது எப்படி, நடக்கும் பொழுது எப்படி, உட்காரும் போது எப்படி, தாம் பிள்ளையை அழகாக பெற்றெடுக்கிற அளவில் அந்த தாய் படுகிற பிரயாசம் சலி. எனவே எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்கு விசேஷமாக உண்மையான தாய் யார் என்று நாம் படிக்கும் பொழுது ஆச்சரியமான காரியங்களை பைபிளே நாம் பார்க்க முடியும். ஒரு முறை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 46 முதல் 50 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவும் தாம் சீடர்களும் ஊழியம் செய்கிற நேரத்தில் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறார். இயேசுவின் தாயாரும் இயேசுனுடைய சகோதரர்களும் வந்து, உன் தாயார் சகோதரர்கள் வெளியே நிற்கிறாங்க, உங்களோடு பேசுறதுக்கு ஒருவன் அறிவிக்கும் பொழுது, என் தாயார் யார், என் சகோதரர் யார், இதோ தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு இருக்கிற இவர்களெல்லாவா என் தாய், இவர்களெல்லாவா என் சகோதரர்கள் என்று ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்கிறோம். என் தாயார் யார்? தேவ சித்தத்தை செய்கிற தாய் உண்மையான தாய், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கிற உண்மையான தாய், ஆண்டவருக்குள்ளாக பிள்ளைகளை வழி நடத்துகிற உண்மையான தாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படிய குடும்பமாக பிள்ளைகளை நடத்துகிற தாய் உண்மையான தாய், ஆண்டவருக்காக வாழ்கிற, ஆண்டவர் பக்கமாக தாம் பிள்ளைகளை நடத்துகிற தாய் உண்மையான தாய் என்று உலகம் சொல்லும். அதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரும் சொல்லுகிற வார்த்தையாக காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் வசனம் 14ஆம் வசனத்தை கவனிங்க தயவு செய்து. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 5:14. ஆகையால் இள வயது உள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும், பிள்ளைகளை பெறவும், வீட்டை நடத்தவும், விரோதியானவர் நிந்திக்கிறதற்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். அப்போ விரோதியானவன் பிள்ளைகள் மேல குற்றம் சாட்டாதபடிக்கு தாம் பிள்ளைகளை விவாகம் செய்யவும், பிள்ளைகளை பெறவும், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக ஒழுங்குமுறம் நடத்தவும் அதல்லவா உண்மையான தாய் என்று அற்புதமா சொல்லப்படுகிற பார்க்க. சங்கீதங்கள புஸ்தகம் 113ஆம் சங்கீதம் வசனம் 9ஆம் வசனத்தை கூட கவனித்து பாருங்க. என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். 113:9. மலாடியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டில குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன அந்த வார்த்தை என்றால், ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்து, கணவனை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைத்தாட்சி ஆக்கி மகிழ செய்கிற ஆண்டவருக்கு அந்த பிள்ளைகளை ஆண்டவருக்காக வளர்க்கும், ஆண்டவருக்காக வளர்க்கும் பிள்ளைகளை நாய், பேய், பன்றி, கழுத, திருடா, இப்படி திட்டுகிற தாய்மார்கள் உண்டு. சொல்லுவாங்கல்ல, 50ல வளையாதது 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பெற்றோர்கள் சிறு வயதிலிருந்து அவங்கள கண்டித்து, உணர்த்தி, சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும், ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கணும். அதுதான் நீதிமொழிகளை வாசிக்கிறோம் இல்லையா ஒரு வார்த்தை, பிள்ளையாண்டன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். நீதிமொழிகள் 22:6 வாசிக்கிறோம். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில அவனை நடத்தி அவன் முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான். கண்டித்து உணர்த்து, தண்டித்து உணர்த்து, கடவுளுக்குள்ள நடத்து. அநேக பிள்ளைகளை வளர்ப்பார்கள், அடிக்க சொல்லுவாங்க, ரவுடியாக வளர்ப்பாங்க, கேடியாக வளர்ப்பாங்க, திருடர்களாக வளர்ப்பாங்க. பெண்களை கெடுத்தா கூட, அந்த ராக்கிங் பண்ணா கூட, கேலி பண்ணா கூட
கண்டுக்க மாட்டாங்க. என் பிள்ளை அப்படி செய்ய மாட்டான். சைன் பறிக்கிறது, கெட்ட வழியில் நடக்கிறது, சிறைச்சாலையில போய் எத்தனையோ பிள்ளைங்க தாய் தகப்பன் மூலமாக கெட்டவர்களாக மாறி சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அநேக பிள்ளைகள், ஒரு மகன் சிறைச்சாலையில் இருக்கிறான். உன்னுடைய கோரிக்கை என்னப்பா? கடைசியில தூக்குல போட போறாங்க, எங்க தாயாரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னான். அந்த தாயாரை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான்னு சொல்லி தூக்கு நாளுக்கு முன்னதாக, அல்லது அவன உரு சிக்ஷை வருகிற நாட்களுக்கு முன்னதாக அந்த மகனுடைய கோரிக்கை நிறைவேற்றணும் என்று சொல்லி நினைத்து அந்த தாயை கொண்டு வந்து கொடுத்தா, அம்மா கிட்ட வாங்க கிட்ட வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கம்பில கையை விட்டு அந்த கேட்ல அந்த தாயினுடைய கழுத்தை இறுக்கி பிடித்து கொண்டான். விடுறா விடுறா விடுறான்றாங்க, போலீஸ்காரெல்லாம் தடுக்கிறாங்க. அவன் விடவில்லை. எனக்கு முன்னதாக என் தாய் சாக வேண்டும், அப்போதான் நானும் செத்தா நிம்மதியா இருப்பேன். ஏன் அப்படின்னு அவனை பேட்டி கேட்டா, சிறு வயதிலிருந்து நான் ஒவ்வொரு பொருளா பக்கத்து வீட்டுல அகத்து வீட்டுல அங்கங்க திருடிட்டு வந்த என் தாய் ஊக்கப்படுத்தி, திருடாதேன்னு சொல்லவில்லை, கண்டிக்கவில்லை, தண்டிக்கவில்லை, திட்டவில்லை, என்னை அடித்து திருத்தவில்லை. இவ்வளோ பெரிய திருடனாக வரலையும் என் தாய் என்னை ஊக்கப்படுத்தினால் இன்றைக்கு இந்த நிலைக்கு, இந்த தூக்குக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய தாய் என்று சொல்லி கதறி அழுது அந்த தாயை இறுக பிடித்து கொலை செய்ய பார்த்தான். சொல்றான் அந்த வார்த்தை. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு தாய் தான் முதல் டீச்சர், தாய் தான் முதல் தெய்வம். நல்ல வழியில நடத்துவது, நல்ல வழியில அவர்களை சேருவது. சரி, ஆண்டவருக்கு மகிமுண்டாகும். சுருக்கமாக 2 வார்த்தைகளை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கெட்ட தாய்மார்கள் உண்டு. பேட் மதர், குட் மதர். சில நேரங்களில் மதர்ஸ் டே இல்லையா, மதர்ஸ் டே, மகளிர் தினம், தாய்மார்கள் தினம், ஃபாதர்ஸ் டே, தந்தையார்கள் தினம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் வச்சிருக்கிறாங்க. மாட்டு பொங்கல், மாட்டுகள் தினம், நாய்கள் தினம், ஸ்கூல் தினம் இல்லைங்களா, பஸ் தினம், ட்ரெயின் தினம், நதிகள் தினம், விவசாயிகள் தினம், டீச்சர்ஸ் தினம், ஒவ்வொரு நாளா வைத்திருக்கிறார்கள் உலகத்தில். எவ்ரிடே இட் இஸ் குட், எவ்ரிடே இட் இஸ் குட். நம்ம எல்லாருக்கும் எல்லா நாளும் தான். ஆனால் அதுல பேட் மதர், கெட்ட தாய்மார்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நல்ல தாய்மார்கள் உலகத்தில் இருக்கிறார். பைபிள் சொல்லுகிற வார்த்தை நீங்க கவனித்து பாருங்க, அற்புதமா இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். முதல் உலகத்துக்கே தாய் யார் என்றால் ஏவாள். கெட்ட தாய்னு சொல்ல முடியாது. ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். இந்த உலகத்தில் யாரெல்லாம் ஜீவனோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முற்பிதா இது தாய், ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய். அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை அதே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம் 9ஆம் வசனம். ஆதாம் தான் மனைவியாக்கி ஏவாள் அறிந்தான், அவள் கர்ப்பவதியாக்கி காயனை பெற்று கர்த்தரால் ஒரு குமாரனை பெற்றேன், ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால். 9ஆம் வசனத்துல கர்த்தர் காயனை நோக்கி, உன் சகோதரனாகி ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, தேவனோடு எதிர்த்து நின்றவன். இன்னைக்கு அநேக தாய்மார்கள் பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறாங்க? எல்லாருக்கும் தாயானவள் தன் முதல் மகனை எந்த அளவுல ஆனாலும் நல்லதை தான் சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பார்கள். பட் ஆபேல் தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக, காயன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாய், தேவனோடு கூட எதிர்த்து பேசுகிறவனாய், தாய் தகப்பனுக்கு விரோதமாய் செயல்படுகிறவனாய், தான் சகோதரனை கொலை செய்கிறவனாய், அந்த அளவுல ஒரு கொலைபாதகனாக மாறிவிட்டான். உங்க பிள்ளைகள் எந்த அளவுல நீங்க நடத்துகிறீங்க? எந்த அளவுல நீங்க அந்த பிள்ளைகளுக்கு அற்புதமாக கர்த்தரை குறித்து சொல்லுகிற வார்த்தையா காணப்படுகிறது. ஆகார பாருங்க, ஆதியாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 9ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனத்துல, பின்பு எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாள்ல ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அந்த இஸ்மவேல் இஸ்மவேலை யாரை கேலி பண்ணுகிறான், நிந்திக்கிறான், பரியாசம் பண்றான்னா ஈசாக்க பரியாசம் பண்றான். ஆகார் தான் பிள்ளை எப்படி வளர்த்தாள் என்றா பாருங்களேன். எப்படி வளர்த்தா? கீழ்ப்படியாம, அடங்காம, கேலி பண்ணி சிரிக்கிறான். என்ன கேலி பண்ணி இருப்பான்? ஈசாக்க போடா கெழுவிக்கு பிறந்தவன, கிழவனுக்கு பிறந்தவன என்று சொல்லி கனவீனமான வார்த்தைகளை சொல்லி அவன் பேசியிருப்பான். காரணம் என்னவென்றால், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலையும் வாசிக்கிறோம். அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்ட பொழுது தான் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண் உம்முடைய மடியில கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவே நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஏன்னா அம்மாவும் மற்றவங்களை அற்பமா எண்ணுகிறது, அற்பமா பேசுகிறது, நிந்திக்கிறது, தூசிக்கிறது. தாம் பிள்ளைங்க கூட அப்படிதான் இருக்கும். அநேக தாய்மார்கள் பாருங்க, அடுத்த குடும்பத்தை சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க பாருங்க. அடுத்த குடும்பத்து மேல, அடுத்த ஊர் மேல, சொந்தக்காரங்க மேல, உறவுகள் மேல, சபையில கூட சில பேர் சண்டை போடுற தாய்மார்களை பார்த்துருக்குங்க. ஆமாங்க. அவங்க பிள்ளைங்க கூட அப்படிதான் இருக்கும். நல்ல ஒழுக்கமுள்ளதா இருக்கும் பார்க்கறதுக்கு. முகமெல்லாம் நல்லா ஒழுக்கமா, அப்பா ஐஸ்வர்ய ராய் மாரி இருக்கும். அது வாயை திறந்தா போதும், குமார் மாரி ஓடும், மோரி மாரி ஓடும். அந்த அளவுல அவங்களுடைய கெட்ட கெட்ட லட்சணங்கள், கெட்ட குணங்கள். பாரு, தாயை போல இருக்குது. அது பேய் மாரியா? தாயாட அது பேயா? எப்படி வளர்த்திருக்க பாடுறா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய என்ன செய்வாங்கன்னா நிந்திப்பாங்க, தூசிப்பாங்க. வண்ணமாகவே 1-2 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 2 நாளாகமம் 2 நாளாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். இந்த இடத்துல ஒரு தாயாரை குறித்து வாசிக்கிறோம். யார் என்றால் அவர்கள் அத்தாலியால். அத்தாலியால் அகசியா ராஜாவின் தாயி அத்தாலியால். பிள்ளைக்கு என்ன ஆலோசனை கொடுத்தாலாம் பாருங்களேன். 3ஆம் வசனத்துல 2 நாளாகமம் 22:3, அவனுக்கு ஆகாப்பு குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமா நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியா இருந்தான். என்ன ஒரு வார்த்தை! அத்தாலியால் தான் மகனை கெட்ட வழியில நடத்தக்கூடிய ஆலோசனைக்காரியா. சில பேர் பாருங்க, தாய்மார்கள் கொலை செஞ்சிரு, அவனை கொண்டு போட்டுரு, இவனை கொண்டு போட்டுரு, அவைகளெல்லாம் ஈடுபடுகிற குடும்பங்களை பார்க்க. எத்தனையோ பிள்ளைகள் அப்படி ஈடுபட்டு சிறைச்சாலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். தகப்பன் தாய் பிள்ளைகளை திருத்துவதற்கு ஒரு தகப்பன் வந்து சொல்றாரு, பாட்டில கையில் பிடிச்சிட்டு வந்து, டேய், நான் தான் குடிச்சு குடிகாரனா மாறிட்டேன், நீயாவது நல்லவனாயிடுறா அப்படின்றான். அப்போ அந்த பாட்டில கையில் வச்சுக்கிட்டு வந்து சொன்னா திருந்துவானா பையன்? ஃபர்ஸ்ட் நீ திருந்துடா அப்படின்னு சொல்லி 2 விட்டாலும் விடுவான். அப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம் நாம். ஆகவே எனக்கு அருமையான கத்துடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் தாய் அடிக்க சொன்ன அடிக்கிறது, ஒதுக்க சொன்ன ஒதுக்கிறது, சண்டை போட்டு வாடானா போட்டு வர்றது, அடிச்சுட்டு வாடானா அடிச்சுட்டு வர்றது, இப்படிப்பட்ட தாய்மார்கள், கெட்ட தாய்மார்கள் இருக்கிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் ஏரோது ராஜா ஜன்ம நாள் வந்தது. அவர் பர்த்டே கொண்டாடுகிறார். அந்த நாள்ல தன்னுடைய சகோதரனுடைய ஏரோதியாலை வைத்துக் கொண்டு இருக்கிறான். அந்த ஏரோதியாளுக்கு ஒரு மகள் உண்டு. அவள் நடனம் ஆடுகிறவள். அந்த பர்த்டேல நல்ல டான்ஸ், நடனம், நல்ல ஆடி பிரைஸ் பெறுகிற அளவுல டான்ஸ். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க? நல்ல டான்ஸா? மற்றவங்களை கவரக்கூடிய அளவுல, மற்றவங்களை பாவத்துக்குள்ளாக விழுகிற அளவுல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணுமோ அதை கற்றுக் கொடுக்கவில்லை.
எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் கூடாதோ அதை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்லவில்லை, நன்மை சொல்லவில்லை, பாவத்தை கண்டித்து உணர்த்தின யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில் இருக்கிறார். ஏரோதியாலே நீ பாவம் செய்கிறாய், உன் கணவனுக்கு துரோகம் பண்ணினாய். ஏரோது ராஜாவே நீ துரோகம் செய்கிறாய், கண்டிக்கிறார். மகளுக்கு பிரைஸ் கிடைச்சது. ராஜா கேட்க, ராஜ்யத்துல பாதியானாலும் உனக்கு தர என்ன வேணும்? அங்க இருக்கிற மந்திரிமார்கள் சந்தோஷப்படுகிறாங்க. ஆனால் நடுத்துல என்ன நடக்குது? தாயை போய் கேட்கலாம், ராஜா பிரைஸ் கொடுக்கிறார். அப்படியா? சிறைச்சாலை இருக்கிறான யோவான் ஸ்நானகன் அவனுடைய தலையை வெட்டி ஒரு தட்டுல கொண்டாந்து கொடுத்தான். அதை கொண்டாந்து கொடு. ஏன்? பாவத்தை கண்டித்து அவன் தலையை வெட்டணும். பாவத்தை கண்டித்து உணர்த்தினா கசப்பு. பாவக்காய் கசப்பா தான் இருக்கும், சாப்பிட்டியானா நீ ஆரோக்கியமா இருக்க. பாவத்தை கண்டித்து உணர்த்துவது கசப்பா தான் இருக்கும். நீ மனம் திரும்பினா உன் லைஃப் நல்லா இருக்கும், உங்க வைஃப் நல்லா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், சமுதாயமே நல்லா இருக்கும். திருந்தணும். அப்படி திருந்தாத யோவான் ஸ்நானனை வெட்டி சாய்த்தால் பிலிப்பு மனைவியாகி ஏரோதியால். எனவே கர்த்தருடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல தாயா வாழணும், ஒரு நல்ல தகப்பனா வாழணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மதர் தெரசா என்று பேரு. அந்த தாய் கல்யாணம் பண்ணவில்லை, அந்த தாய் பிள்ளை பெறவில்லை. ஆயிரமான பிள்ளைகளுக்கு தாயாக மாறி அந்த கொல்கத்தா இப்போ கொல்கத்தான்னு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? கல்கத்தா, கொல்கத்தா, அந்த தேசத்தில் அந்த தாய் கர்த்தருடைய பணியை தொடங்கினார்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஊர்லயும் மதர் தெரசா ரோடு, மதர் தெரசா, மதர் தெரசா, மதர் தெரசா, மதர் தெரசா. அவங்க பேர்ல அவார்டுகள், அவங்க பேர்ல ட்ரஸ்டுகள், அவங்க பேர்ல ஊழியங்கள், அவங்க பேர் சமுதாயம், ஒர்க்கு, ஹாஸ்டல்கள், ரோடுகள், கம்பெனிகள், அநேக சமுதாயத்தில் அந்த தாய் பேர் பிரபலமா இருக்கு. உண்மையான தாயாக அந்த தாய் அநேகருக்கு தாய்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எக்ஸாம்பிளாக இருக்கிறார். எனவே நல்ல தாய், நல்ல தாய்மார்கள் யார்? குட் மதர். அன்னால் பார்க்கிறோம் 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27, 28, 30 வசனத்துல அற்புதமாக சாமுவேல் பெற்றெடுத்த தாய் அன்னாள். அன்னாள் ஆண்டவருடைய சமூகத்துல போனாங்க, பிள்ளை இல்லை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ஆண்டவரே எனக்கு ஆண் பிள்ளை தார், அவனை உமக்காக வளர்க்கிற, சவரகன் கத்தி படுவதில்லை, அவன் முடி எடுக்கப்படுவதில்லை, அவனுக்காக நான் உம்முடைய சமூகத்தில் இருக்க நிந்தனை போக்கும் ஆண் பிள்ளை கொடுத்தார். பால் மறந்தது, கர்த்தருடைய சமூகத்துல கொண்டாந்து விடுகிறாங்க. சாமுவேல் என்று பேர் வைத்து கர்த்தரிடத்துல கேட்டாங்க, கர்த்தருக்கு என்று கொடுத்தாங்க, கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்தாங்க. நல்ல ஒரு தாய். உங்க பிள்ளைங்களை யாருக்கு ஒப்பு வைக்கிறீங்க? ஊர் சுத்துறது, படிக்காதது, அடங்காதது, அதை கொண்டாந்து பாஸ்டர் கொடு. பாஸ்டர், இவன் எப்படி ஆகிலும் பைபிள் கலை சேர்த்துருங்க பாஸ்டர், இவன் எப்படி ஆகிலும் சர்ச்சில் வச்சுங்க பாஸ்டர். ஏன்? நல்லா படிச்சு பட்டதாரி 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் வாங்குறான பெரியவன் உன்னர்த்தன், அந்த அவனை கொண்டாந்து விடுறது சர்ச்சில். பாஸ்டர், இவன் சம்பளம் எல்லாம் சபைக்கு போடுங்க பாஸ்டர். கொடுப்பீங்களா? இல்லைனாக்கா, பாஸ்டர் இவனுக்கு வேலைக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இவனுக்கு வேலை கிடைச்சானா முதல் சம்பளம் உங்களுக்கு தான். நான் சொல்றேன், முதல் சம்பளம் வேண்டாம், முதல் சம்பளமா நீங்களே வச்சுங்க, கடைசி சம்பளத்தை கொடுங்க போதும், கடைசி சம்பளத்தையும் பிஎஃப்பும் கொடுங்க போதும். ஒரு சபையை கட்டிக்கலாம் இல்லைங்களா? ஒரு ஊழியங்களை செய்யலாம். முதல் சம்பளம் எவ்வளோ? அது 10,000, 20,000, 50,000. அது கடைசி சம்பளம் வந்துச்சுனாக்க எப்படியோ ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வரும். சபையாவது இடம் வாங்கி கட்டிக்கலாம். கடைசி சம்பளத்தை கொடுக்க ஆரம்பிங்க, முதல் சம்பளம் வேணாம். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எனவே பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷம், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் விட்டாங்க அன்னாள். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க யூகேவில் விடுறான், ஆஸ்திரேலியாவில் விடுறான், அமெரிக்காவில் விடுறான், ஜப்பான்ல விடுறான், ஈராக்கில் விடுறான்,
இப்படியெல்லாம் பல ஊர்களில் நல்லா சம்பாதிச்சு கொண்டு வா, சபையில விடுறது இல்லை. இரண்டாவதாக நல்ல ஒரு தாய் யார் என்றால் லேமுவேலின் தாய். நீதிமொழிகள் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் முழுவதுமாகவே அந்த தாய் தான் சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். லேமுவேலின் தாய் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற அறிவுரை, போதித்த போதனையாவது, ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள் அவன் தாய் அவனுக்கு போதித்து போதித்து போதித்த உபதேசமாவது. அந்த வார்த்தைகள் கடைசி வர ஒரு பெண்ணானவள் எப்படி இருக்கணும், ஒரு தாயானவள் எப்படி இருக்கணும், ஒரு தாயினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஒரு தாய் எவ்வளவு நேரத்தில் எழும்பணும், எந்த வேலையை செய்யணும், கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எப்படி நம்பிக்கையுள்ளவளாக, நீதி உள்ளவளா, நேர்மை உள்ளவளா, உண்மை உள்ளவளா, உத்தம் உள்ளவளா, நேர்மையான பாதையில நடக்கிறவளா, அநேகருக்கு நன்மை செய்கிறவளா, நற்கிரிகளை செய்கிறவளா, நற்பண்கள் செய்கிறவளா எப்படி இருக்கணும் என்பது குறித்து இந்த 31ஆம் அதிகாரம் அந்த தாய் அருமையாக, அந்த அதிகாரம் முழுவதும் அநேக தாய்மார்கள் நீங்க படித்துக் கொள்ளுங்க. நீதிமொழிகள், ப்ரோவாப்ஸ், த புக் ஆஃப் ப்ரோவாப்ஸ், நீதிமொழிகள் புஸ்தகம் அற்புதமான புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை, அந்த அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்தா அற்புதமா. ஒரு தாய், ஒரு நல்ல தாய் என்று சொல்வதற்கு அற்புதமான உதாரணம் லேமுவேல், ராஜாவாகிய லேமுவேலுடைய தாய். இன்னொரு தாயை நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 4-5 பாருங்களேன். 4-5, உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தும் நினைவு கூறுகிறதுனாலே என் முன்னார்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வந்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவேசுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியக்கியலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறது. பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் முந்தின உன் பாட்டி லோயேசுக்குள்ள இருந்ததுப்பா, அதுக்கு அடுத்தது ஐனேக்கியாளுக்குள் உன் தாய்க்குள்ள இருந்தது. அந்த விசுவாசத்தை உனக்குள்ள நான் பார்க்கிறேன். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க, பேர பிள்ளைங்களை வளர்க்கிற பாட்டிமார்கள், உங்க பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க, உங்க பேர பிள்ளைங்களை எப்படி வளர்க்குறீங்க? தீமோத்தேயு புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறோம் 5ஆம் அதிகாரத்துல, பேர பிள்ளைங்களை வளர்க்கணும், பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வளர்த்து நற்கிரிகளை செய்கிற அந்த தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். எனவே உங்களை பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, எந்த அளவில் உங்களை வளர்க்கீங்க? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல இந்த தீமோத்தேயு தென்படுகிறார். அந்த இடத்துல அந்த குடும்பத்திலிருந்தேவே பழக்கம் அப்போஸ்தலர் பவுலானவர், நான் பெற்ற பிள்ளை என்று சொல்லி கடைசியில் அவர் சொல்லுகிற வார்த்தையாக நாம் கவனிக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை கூட வாசித்து முடிப்போம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 கவனிங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13, எண்ணத்தினேனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரியானவள் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். கீழெல்லாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையில. முதல் தாய், நீ டீச்சரா இருக்கணும், நல்ல வழியில நடத்தணும், பிள்ளைகளை குடும்பத்தை கட்டி எழுப்பணும், உன் கருத்தில் தான் இருக்கு பொறுப்பு. ஆனால் மீறி நடந்த தாயார். இன்னைக்கு இத்தனை தாய்மார்கள் மீறி நடக்கிறீங்க. உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை ஆண்டவர் விதிக்கிற கட்டளைகள் உன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு நடக்கும் பொழுது, உட்காரும் பொழுது, எழுந்திருக்கும் பொழுது, படுத்திருக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு அதை குறித்தே போதனை செய் என்று சொல்லி பைபிள் நமக்கு அழகாக எடுத்து வரைக்கிறத பார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 13 எழுதி சில வாக்கியங்களை கவனித்து பாருங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் வசனம் 14-15. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14-15. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகள் இன்னாரிடத்துல கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவன் ஆக்கத்தக்கதாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். சிறு வயதிலிருந்து பிள்ளைகள் பைபிள் படிக்க கற்றுக் கொடுக்கணும், பைபிளை கற்றுக் கொடுக்கணும், படிக்கணும். என் பிள்ளைகளுக்கு நிறைய 5:30 மணிக்கு எழுப்பி அவர்கள் பிள்ளைகளுக்கு பைபிள் படிக்க கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கும் பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களும் பைபிளை படிக்காம ஜெபிக்காம சாப்பிடக்கூடாது. கண்டிஷன் என்ன கண்டிஷன், அந்த அளவுல
ஒரு நல்ல தாயா, ஒரு நல்ல தகப்பனா, ஒரு நல்ல தாத்தாவா, நல்ல பாட்டியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆகவே உண்மையான தாயார் யார்? நீங்க யாரா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நல்ல ஒரு தாய். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யாக்கோபு, யோவான் அவனுடைய தாய் அற்புதமான அ ஜெபதேவியின் குமாரர். அவங்களுக்காக அவங்க தாய் வந்து பேசுகிற வார்த்தை கவனித்து பாருங்க. அப்பொழுது ஜெபதேவன் குமாரருடைய தாய் தான் குமாரரோடு கூட அவர்களிடத்துல வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்தில் என் குமாரராகிய 2 பேர், ஒருவன் உமது வலது பக்கத்திலும் ஒருவன் உமது இடது பக்கத்திலும் உட்காரும்படிக்கு அருள் செய்ய வேண்டும். இந்த தாய் வந்து ஜெபிக்கிறாங்க. யாக்கோபு, யோவான் தாய். ஆண்டவரே, உங்க வலது பக்கத்தில் ஒருவன், இடது பக்கத்தில் ஒருவன், 2 பேராக என் பிள்ளைங்களை நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அற்புதமாக அந்த தாயார் கேட்கிறத நான் பார்க்கிறேன். நல்ல ஒரு தாய். ஏனென்றால் பிள்ளைகளுக்காக ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். அவருடைய அவருடைய வலது பக்கத்துல இடது பக்கத்தில் அமர்ந்து இருக்கணும் என்று வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தாயாக. எனவே அந்த தாய்க்காக நன்றி செலுத்துகிறேன். நல்ல உண்மையான தாய் யார்? கெட்ட தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை கெட்ட வழியில நடத்தினார்கள். அவர்களுக்கும் அழிவு, பிள்ளைகளுக்கு அழிவு. நல்ல தாயாக, நல்ல பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்த்து ஆளாக்குவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவர் தாம் அந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.